எல்லாம் வருவாங்க. பின்னாடி வேணா பின்னாடி வேணா இல்லை பின்னாடி வாங்க. உங்களுக்கு உங்களை கொஞ்சம் கை கை பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க முருகரை எப்படிங்க திரும்ப இந்த கொஞ்சம் பின்னாடி வேணா மொபைல் வருது பையா. அங்கே போயிடலாம். போயிட்டீங்களா? முன்னாடி போயிடலாம். கொஞ்சம் வழி விட்டுனா சைடா இல்லைண்ணா. ஹலோ அண்ணா கொஞ்சம் ஓரண்ணா ஓரம் எல்லாமே மாண்புமிகு கொஞ்சம் ஓரம் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் அம்மாவுடைய திரைப்படத்தை சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அசோக்குமார் அவர்கள் தலைமையில் துணை பொதுச் செயலாளர் வேப்பன்பள்ளி சட்டப்பேரவை முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் KTM அவர்கள் புரட்சித்தலை அம்மாவுடைய திரைப்படத்தை திறந்து வைத்து இப்போது வாக்குறுதி வழங்குவார். ஹலோ ஆனா ஆனா பேப்பர் ரேட்னா கூப்பிடுறாங்க இங்க பாருங்க. பின்னாடி போங்க எல்லாரும். சந்திரனா பின்னாடி கொஞ்சம் போர்டோட சந்தோஷம்.
கொஞ்சம் சந்திரன் பின்னாடி வேணாம் கொஞ்சம். புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா, அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் கேபிஆர், அண்ணன் கேபிஆர், அண்ணன் கேபிஆர், எடப்பாடியார், எடப்பாடியார், அம்மா அவர்கள், அம்மா அவர்கள். குழந்தைன்னா அந்த குழந்தை இல்லைன்னா சின்ன பசங்க தூக்கினோட சொன்னீங்களே அதுக்கு சொன்னேன் நான். குட்டி குழந்தை இல்ல, கை குழந்தை இல்ல, பசங்க யாராவது இருந்தா போய் கொஞ்சம் சைட்ல எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ என்ன இருக்கோ அதே நீ இன்னும் அந்த பக்கம் போயிட்டு இந்த இல்லை இந்த பக்கம் வந்துரு. அதெல்லாம் எடுக்க தள்ளிட்டு போ வச்சு கேட்காங்க. அன்னைக்கு அனுப்ப மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவை வணங்கி மாண்புமிகு அம்மாவுடைய 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு
கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக வேட்டியம்பட்டியில் அன்பு சகோதரர் தாபா வெங்கட்ராமன் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் கொடியேற்றி விழாவும் நலத்தட்டு உதவியில் வழங்குவதற்கு வரவேற்புரையாற்றிய தாபா வெங்கட்ராமன் அவர்களுக்கும் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கழகத்துடைய கொடியை ஏற்றி விழா பேரவையாற்றுமாறு மரியாதைக்குரிய அண்ணன் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் வேப்பரப்பள்ளி சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்டியம்பட்டி துணைக்கழகத்தின் சார்பாக அன்பு தம்பி தாபா வெங்கட்ராமனும் அவரோடு இணைந்து வேட்டியம்பட்டியில் கழகத்தை கட்டிக்காத்து வளர்த்து வந்து கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் சேர்ந்து இன்று நம்முடைய மாவட்ட கழக செயலாளருடைய அன்புச்சோர் அசோக்குமார் அவருடைய தலைமையிலே கொடியேற்று விழா நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு இங்கே தலைமையை ஏற்றிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் அசோக்குமார் அவர்களை நல்ல நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்துடைய அவைத்தலைவர் அன்புக்குரிய சகோதரர் காத்தவராயன் அவர்களை நல்ல நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்துடைய இணைச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சன் நாகராஜன் அவர்களை நல்ல நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அன்பிற்கும் பாசத்திற்குரிய வழக்கறிஞர் மணியந்தரப்பன் அவர்களே, நல்ல நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற எம்ஜிஆர் மன்றத்துடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் தென்னரசு அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு வெங்கட்ராமனோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க ஒன்றிய கழக செயலாளர், இந்த ஆட்சியாளர்களால் பல்வேறு வகையில் அவருக்கு தொலை கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் எதிர்த்து போராடி இயக்கத்திற்காகவே மாவட்ட கழகத்தை அழைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தம்பி கண்டியப்பன் அவர்களே, நல்ல நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஊராட்சி ஒன்றிய குழுவுடைய பெருந்தலைவர் அன்புக்குரிய சகோதரர் ராஜன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணா அன்புக்குரிய தம்பி நாராயணன் அவர்களே, இந்த ஊராட்சியைச் சேர்ந்த போட்டியிடக்கூடிய கவுண்டர்களே, உயரமாக கவுண்டர்லேருந்து துள்ளமாக கவுண்டர் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நல்ல நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீரோடு எழுச்சியோடு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட கடுமையாக உழைப்பால் இங்கே இருக்கின்ற இளைஞர்களெல்லாம் ஒன்று திரட்டி மிக நல்ல முறையில் கழகத்தை கட்டிக்காத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய தம்பி ஆகியவர்களே, அவரோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இது அன்பு கலந்த வணக்கத்தினை எதிர்பார்த்துக் கொள்கின்றேன். உங்களுடைய ஆசியோடும் அருளாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கிறது. இப்போது எதிர்கட்சியாகத்தான் இருக்கிறது. அப்படி 30 ஆண்டு கால ஆட்சியில் நம்முடைய தமிழ் மக்களுக்காக நல்ல திட்டங்களை வழங்கினர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, நம்முடைய போட்டுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். அப்படி நல்ல திட்டங்களை வழங்கி செயல்படுத்திய காரணத்தில் தான் இன்றும் கூட எல்லா கிராமங்களிலும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கிறது. எல்லா கிராமங்களும் சாலை வசதி போடப்பட்டிருக்கிறது. எல்லா கிராமத்திற்கும் பேருந்து வசதி விடப்பட்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் அம்மா
கிராமத்திலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு சத்துணவு கொடுக்கிறார் என்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். அதே போல இன்று படிக்கின்ற குழந்தைகளுக்கு சீருடை இலவசமாக கொடுக்கிறது என்று சொன்னால் புரட்சித் தலைவர் அம்மா கொண்டு வந்த திட்டம். இப்போ திமுக ஆட்சியில் இருக்கு, நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு சொல்றாங்க. நாம் அவங்ககிட்ட ஒரே கேள்வி கேட்கிறோம். இப்போ நடைமுறையில் இருக்கிற திட்டங்கள், நடைமுறையில் திட்டம் என்ன? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் சத்துணவு திட்டம் நடைமுறையில் இருக்கு. இன்னைக்கு நம்ம குழந்தைங்கள்லாம் போய் படிக்குது, சாப்பிடுது. அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு நோட்டு, பேனா, பென்சில், ரப்பரு இதெல்லாம் கொடுத்தது யாரு? திமுக கிடையாது, அண்ணா திமுக புரட்சித் தலைவர் அம்மா கொடுத்தது. அது நடைமுறையில் இருக்கு. அதே மாதிரி 8வது இருந்து 9வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு சைக்கிள் கொடுத்தது புரட்சித் தலைவர் அம்மா. அது நடைமுறையில் இருக்கு. அண்ணா திமுக தான் கொடுத்தது, திமுக கொடுக்கல. அதே மாதிரி லேப்டாப் 11வது போனா லேப்டாப் கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சியில். அது இப்போ நம்மளால கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு லேப்டாப் 15,000 ரூபாய். நாம சாதாரண குடும்பத்தில் இருக்கிற படிக்கிற பிள்ளை நம்ம 15,000 ரூபாய் கொடுத்து லேப்டாப் வாங்கி கொடுக்க முடியுமா? நமக்கு அந்த சக்தி இருக்குதா? தினமும் கூலிக்கு போனாதான் நமக்கு சாப்பாடு. அந்த அளவுக்கு தான் நம்ம வசதி இருக்கு. வசதியானவனே அந்த 5,000 ரூபாய் கொடுத்து லேப்டாப் வாங்க முடியாது. ஆனா அந்த லேப்டாப்பை வாங்கி கொடுத்தது அம்மா. அது இன்னைக்கு இந்த திமுக அரசு கொடுக்கல. நாங்க ஏதோ அதை செஞ்சோம் இதை செஞ்சேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற இந்த திட்டம். அதே மாதிரி விலையில்லாத அரிசி மாசத்துக்கு 20 கிலோ அரிசி வாங்குறோம்ல, காசு கொடுக்காத காலை கொண்டு போய் கொடுத்து வாங்கிக்கிறோம். அது யாரு கொடுத்தது? அந்த திட்டத்தை புரட்சித் தலைவர் அம்மா கொடுத்தது. கருணாநிதி கொடுக்கல, ஸ்டாலின் கொடுக்கல. அதே மாதிரி எல்லா வீட்லயும் மிக்சி, கிரைண்டர், ஃபேன் இல்லையாமா? இருக்குதா இல்லையா? அது யாரு கொடுத்தது? அம்மா கொடுத்தது. இவங்க என்ன கொடுத்தாங்க? 1000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்துறாங்க. அந்த 1000 ரூபாய் எத்தனை பேருக்கு வந்துச்சு? அவன் கட்சிக்காரனுக்கு தான் வந்துச்சு, நிறைய இல்லாதவங்களுக்கு வரல. இதை சொல்லி இந்த கருணாநிதி ஸ்டாலின் வந்து ஏமாத்திட்டு இருக்காரு. பசங்களுக்கு காலையில உணவு போடுறாரு. நாம தான் மத்தியானம் நல்ல சாப்பாடு போடுறோமே. சும்மா ஏதாவது ஒரு ஏமாத்துறது. இப்படி ஏமாத்துற கட்சி தான் இப்போ வந்து நான் வர நாடாளுமன்ற தேர்தல் வருது. இன்னும் 3 மாசத்துல எலெக்ஷன் வருதுமா, ஓட்டு மறுபடியும் போடணும். நாம இந்த எலெக்ஷன்ல நல்ல யோசனை பண்ணி பாருங்க. போனதாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நானே கூட நின்னேன். அப்ப என்ன பண்ணாங்க? பொய் சொன்னாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தா, பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த 100 நாள் வேலையை நிறுத்தி போடுறாங்க. அந்த பயத்துல என்ன பண்ணி இருக்கிறவங்க எல்லாம், நீங்க அன்பு தாய்மார்கள், சகோதரியா, ஏரியில போய் உட்காருங்க. ஏடிய அவன் வந்தா அந்த 100 நாள் வேலையை நிறுத்தி போடுவானாட்டுங்குது. அதெல்லாம் பேசுறீங்க பாரு. நாங்க காலி ஆயிட்டோம். ஆமா, அதெல்லாம் காலி ஆயிட்டோம். மாற்றி ஓட்டு போடுறதுலாம் என்னாச்சு? காலி ஆயிட்டோம். ஆனா 100 நாள் வேலை நிறுத்தணுமா? நிறுத்தலையே, போயிட்டு சொல்லு. அது மாதிரி இப்படி ஏமாத்தி மறுபடியும் இந்த தாட்டி யாரா கேட்பாங்க. இதெல்லாம் சொல்லி யோசனை பண்ணி உங்களுக்காக இருக்கிறது அதிமுக கட்சி. உங்க கஷ்ட நஷ்டத்துல கலந்துக்கிறது அதிமுக கட்சி. அதனால வர்ற தேர்தலில் யோசனை பண்ணி இந்த தொகுதியில் யார் நின்னாலும், அதிமுக தலைமையில் யார் நின்னாலும் இரட்டை சின்னத்தில் நீங்க வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். வேற்றுமைக்கு பூத்தை பார்ப்போம். வேற்றுமைக்கு பூத்துல வெங்கட்டாமா நம்ம தலைவரே, இன்னும் நம்ம கட்சிக்காரர்கள் நிறைய பேர் அன்பு தம்பிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து வேலை செய்வாங்க. அவங்க உறுதுணையாக இருந்து வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கொடியேற்ற விழா நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொடுத்த அன்பு தம்பி தாமா வெங்கட்ராமன். அவன் கொஞ்சம் கோபக்காரனாவே கட்சியில் ரொம்ப பிடிப்பாக்குற ஆளு. என்கிட்ட நிறைய நாள் கோச்சு ஓடி போயிட்டுறான். ஏப்பா போற இருப்பான்னா அதெல்லாம் இருந்து பார்த்துக்கலான்னு வருவான். ஆனா அந்த கட்சி மேல இருக்கிற பற்றுல நீங்க எவ்வளவு செலவு பண்ணி அழகா நீ கொடி வைத்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அவரோடு இணைந்து செயலாற்றிய அத்தனை கழக உடன்பிறப்புகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நன்றியுரை தாபா வெங்கட்ராமனுடைய நன்றியுரையாற்றுமாறு கொடுக்கின்றேன். புரட்சி தலைவி பொன்மனச்செம்மல் சரித்திர நாயகன், தத்துவ தந்த சரித்திர நாயகர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியோடும் புரட்சி தலைவி அம்மா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்தும் மக்களால் நமது மனதில் இடம்பெற்றிருக்கும் புரட்சி தலைவி அம்மாவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு புரட்சி தலைவி அம்மாவின் 76வது பிறந்த நாளில் இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து பொறுப்பாளர்களும் அனைவரும் சேர்ந்து அண்ணனை வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இங்க பாருமா இங்க பாருமா கை நீட்டாதீங்க யாரும் நான் கை நீட்டாதண்ணா பின்பக்கம் பின்னாடி எல்லாரும் போவாங்க அது மாதிரி வாங்க கூடாதுமா அங்கே தான் வாங்குறாங்க பாரு அங்கே கொடுக்குறாங்க அங்க பாரு அங்க எதுவுமே கொடுக்க சொல்லுங்க எல்லாம் லைன் வர சொல்லி அங்க வாங்க கூட வாங்குவாங்க நீங்க சொல்லி அனுப்புவா போய் வாங்க நல்லா இருக்கும் வாங்கி தரக்கூடாது நாங்கள் நிக்கிறோட சரி அவன் வாங்கி சொல்ல வாங்கி சொல்லுங்க நம்ம இல்லம்மா நிஜமா வாங்க ஒவ்வொருத்தரும் வாங்க ஒவ்வொருத்தரும் வாங்கம்மா ஒவ்வொருத்தரும் வாங்க நான் பண்ணக்கூடிய வாங்கக்கூடாதுமா இருமா வாங்க நிதானமா நிதானமா ஒவ்வொருத்தரும் தான் வாங்க இருமா
ஏப்பா அதெல்லாம் பார்த்து